நேரம் 9 மணி ஆகப் போகின்றது. தலைவர் அவர்கள் உரையாற்ற வேண்டும். நான் ஓரிரு வார்த்தைகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த 24ஆம் தேதி நம்முடைய தோழர் ஓய்வறியா போராளி ஏசி பாவரசு அவர்கள் மரணமடைந்தார் என்கின்ற செய்தியை அறிந்தவுடனே நம்முடைய தலைவர் அவர்கள் உடனடியாக இருக்கின்ற நிகழ்வை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சியினுடைய கொடியை பாதி கம்பத்திலே பறக்க விட வேண்டும் என்று அறிக்கை விட்டுவிட்டு உடனடியாக மதுரை நோக்கி விரைந்தார். கடந்த ஓராண்டு காலமாகவே நம்முடைய அண்ணன் பாவரசு அவர்கள் உடல்நலம் குன்றியிருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சந்திக்கும் பொழுது அல்லது பார்க்கும் பொழுது உடல்நலத்தை பாரு என்று ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு தந்தையைப் போல கடிந்தும் மென்மையாகவும் சொல்லி வந்தார்கள். 24ஆம் தேதி அவருடைய அந்த வித்துடலை நம்முடைய தலைவர் அவர்கள் அங்கே மண்ணிலே புதைத்தார் என்றாலும் அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய ஏசி பாவரசு அவர்கள். கடந்த 7ஆம் தேதி மதுரையிலே அண்ணன் பாவரசு அவருடைய நினைவேந்தல் கூட்டம் அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டது. அங்கே நம்முடைய தலைவர் அவர்களுடைய குடும்ப நலநிதியாக 10 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார்கள். 8ஆம் தேதி இங்கே தலைமையகத்தில் மகளிருக்கான அந்த மகளிர் உரிமை நாள், அந்த நாளிலே இங்கே பெண்கள் நடத்திய அந்த கூட்டத்திலே தலைவர் அவர்கள் உடனடியாக நாம் இங்கே தலைமையகத்திலும் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று தலைவர் அவர்கள் வழிகாட்டியிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லோரையும் ஒரு ஆலோசனை கூட்டமாக நேற்றைக்கு முதல் தான் போட்டு இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்மோடு 4 நூற்றாண்டுக்கு மேலாக களமாடிய ஒரு மகத்தான கள போராளி, நாம் எங்கெல்லாம் நம்முடைய பயணம் செல்கின்றதோ அந்த பயணத்தில் கூடயே இருந்தவர். இந்த திடலில் அவர் நடக்காத இடமில்லை, தமிழ்நாட்டில் அவர் செல்லாத இடமில்லை, அவர் போராடாத இடங்கள் இல்லை. எல்லா களத்திலும் அவர் முன்னணியில் நிற்பார். மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னதைப் போல சொல்லுக்கு முன் செயல் என்று சொல்வார்கள். அதேபோல நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே அந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை, ஒரு வைராக்கியத்தை கொண்டவர்தான் மரியாதைக்குரிய அண்ணன் ஏசி பாவரசு அவர்கள். அவரை பற்றி நாம் எவ்வளவோ சொல்லலாம். ஒரு நினைவு மலரே நாம் போடலாம். 7ஆம் தேதி நடந்த அந்த கூட்டத்திலே நான் அதை சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு நினைவு மலர் நாம் அடுத்த ஆண்டு நாம் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஏன் இதை சொல்கிறேன்? எல்லாவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லுகின்றோம், அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாவரசு அண்ணன் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வில் 2 செய்தியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தேர்தல் பதவிக்கு வந்த பிறகு 99 தான் தேர்தல் பதவிக்கு வந்தோம். அதற்கு முன்பு தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் நாம் பயணப்பட்டோம். வாக்கு அரசியலுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் வாக்கரிசி போட்டுவிட்டு இந்த களத்திற்கே வர வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக எம்பியாக வர வேண்டும் என்று நினைக்க வேண்டாம், சிறைக்கு போகிறவர்கள் இந்த இலக்கியத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்த போது வந்தவர்தான் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் பாவரசு அவர்கள். இன்றைக்கு தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு வேறு, இன்றைக்கு என்ன பதவி வேண்டுமானாலும் நாம் வாங்கலாம் அல்லது பெறலாம், அதை நோக்கி போகலாம் என்று நாம் கணக்கு போடலாம். ஆனால் அன்றைக்கு இந்த இயக்கம் தேர்தல் பாதைக்கு வரவில்லை. தேர்தல் பாதைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு தலைவரை அடையாளம் காண்பது என்பது மிக முக்கியமான செய்தி. அந்த தலைவரை அடையாளம் கண்டு அந்த தலைவரோடு பயணப்படுவது என்பது அதைவிட முக்கியமான செய்தி. எத்தனையோ இயக்கங்களில் எவ்வளவு பேர் இந்த இயக்கத்தில், பல இயக்கங்களில் தலைவர் தொடங்கும் பொழுது, அதாவது மற்ற இயக்கங்களில் சொல்கின்றேன், எந்த இயக்கத்திலும் கட்சி ஆரம்பிக்கும் போது பலர் இருப்பார்கள்.
ஆனால் போகும்போது அவர் அந்த இயக்கத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் மட்டும்தான் எழுச்சி தமிழர் அவருடைய கரத்தை கைப்பிடித்த ஒவ்வொருவரும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றோம். ரொம்ப முக்கியமானது இது. அந்த அளவுக்கு கைவிடாத, அந்த அளவுக்கு நம் கரங்களை பிடித்து நமக்கு அரசியல் வகுப்பு எடுத்து அந்த அரசியல் வகுப்போடு முதிர்ச்சியான ஒரு தலைவராக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார் என்றால் நம்முடைய மகத்தான தலைவர் அவருடைய அந்த களமாடலும் அந்த கருத்தியலும் தான். இன்றைக்கு அவர் என்றைக்கு தொடங்கினாரோ, என்றைக்கு நம்முடைய தலைவர் அவருடைய கருத்தியலை, தலைவர் அவருடைய கரத்தை என்றைக்கு நம்முடைய அண்ணன் பாவரசு அவர்கள் பிடித்தாரோ, இன்றை வரை அதை கைவிடவில்லை. விவிலியத்திலே சொல்வார்கள், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடப் போவதில்லை என்று சொல்வார்கள். அப்படித்தான் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களையும் அவர் யாரையும் கைவிடப் போவதும் இல்லை. அப்படித்தான் அண்ணன் பாவரசு அவர்களை இழுத்து அரவணைத்து இன்றைக்கு இந்த இடத்திலே அவர் ஒரு பெரும் தலைவராக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அந்த போராளி, ஓய்வறியா போராளி, இயக்கத்தின் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் தலித் இயக்கங்கள் அல்லது பறையர் உதிரிகள் என்கின்ற சொல்லக்கூடிய அமைப்புகள், தலித் அமைப்புகளே பலர் அம்பேத்கர் பெயரை சொல்லி கொண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மிக மோசமான இயக்கங்கள், அல்லது நமக்கு எதிராக பல அவதூறுகளை, தலைவருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகின்ற இயக்கங்கள், அப்படி பரப்பும் பொழுது உடனடியாக தொலைபேசி தொடர்பு கொண்டு, வன்னி இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, இந்த மாதிரி பேசுகிறானுங்க, நம்ம என்ன செய்யலாம்? தோழர்களே, ஒரு இயக்கத்தின் மீதான பற்று, தலைவர் மீதான பற்று என்பது தலைவரை பார்ப்பது, அவரோடு பயணிப்பது என்பதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத RSS, பாஜக, சங் பரிவார கும்பலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் சமரசம் இல்லாமல் களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு சமூக நீதி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கைப்படியே களமாடி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது அவதூறு பரப்பும் பொழுது ஒரு பதற்றம் வரும். அந்த பதற்றத்தின் அடிப்படையில் அவர் பேசுவார், என்ன செய்யலாம்? அவனை அடிக்கலாமா, அடித்து உதைக்கலாமா, வீட்டுக்குள் போகலாமா? ஒரு மிக சிறந்த ஒரு களப்போராளியை நாம் இழந்திருக்கின்றோம். உடனடியாக அந்த பதற்றம் இருக்கும், அந்த பற்று உறுதி இருக்கும். இந்த இயக்கத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும், அங்கீகாரம் பெற வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னெடுக்கும் பொழுது அந்த அங்கீகாரத்திற்காக கடுமையாக ராப்பகலாக உழைத்தவர், ஓய்வே இல்லாத. அதான் நம்முடைய தலைவர் அவர் அந்த அன்றைக்கு கொடுத்த அந்த அறிக்கையில் 25ஆம் தேதி 24ஆம் தேதி கொடுத்த அறிக்கையில் ஓய்வறியா போராளி முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு என்று அந்த அடைமொழியை கொடுத்திருந்தார், ஓய்வறியா போராளி என்று. ஓய்வே இல்லை, ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்த ஒரு போராளி அண்ணன் பாவரசு அவர்கள். இன்றைக்கு கட்சி அங்கீகாரம் பெற்று இந்த தேர்தலிலே 26 தேர்தலிலே இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் தலைவர் அவர்கள் கட்டாயம் அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தியிருப்பார்கள். அண்ணன் உஞ்சரச அவர்களும் அப்படித்தான் இந்த களத்திலே இயக்கத்திற்காக, சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர்கள் 2 பேரும், தோழர் உஞ்சரசன் அவர்களும் பாவரசு அவர்களும். அவர் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க இயக்கத்திற்காக உழைத்தார்கள், தலைவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், விசுவாசமாக இருந்தார்கள். நான் சொன்ன அந்த 2 செய்தி, தலைவர் மீதும் இயக்கத்தின் மீதும் நம்பிக்கையும் விசுவாசமாக கொண்டவர்கள் தான் தோழர் உஞ்சரசன் அவர்களும் அண்ணன் பாவரசு அவர்களும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராளியை நாம் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இந்த நினைவு நாளில் நாம் மனதில் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது என்பது, அவர் எப்படி இந்த இயக்கத்தை நேசித்தாரோ, எப்படி தலைவரை நேசித்தாரோ, இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டாரோ, அதை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர் எப்போதும் சொல்வார், நம்முடைய அண்ணன் பாவரசு அவர்கள், நம்ம வாழ்கிற காலத்திலேயாவது நம்முடைய தலைவர் அவர்களை நாம் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நாம் இந்த நேரத்திலே உறுதிமொழி எடுக்கக்கூடியது, தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நாள் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே முதல்வராக வர வேண்டும் என்று பாவரசன் அவர்கள் விரும்பினார்கள். அதை நோக்கி நாம் பயணப்படுவோம், அதற்காக கடுமையாக உழைப்போம்.
தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்படி எல்லோரையும் அரவணைத்து செல்கிறாரோ அப்படி நம்முடைய பாவரசு அவர்களும் நம்மை அரவணைத்து தான் சென்றிருந்தார்கள். முரண்பாடுகள் வரும் போகும், ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில் மிக தெளிவாக துணிச்சலாக சமரசம் இல்லாமல் இந்த களத்திலே நின்று மாண்டு மடிந்தவர். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.